இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 56வது வசனத்திலிருந்து 59வது வசனம் வரையிலும் இங்கே ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியாக மரித்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். இரத்த சாட்சிகளின் அணிவகுப்பு என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் ஸ்தேவான் சொல்லுகிறான். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரத்த சாட்சிகளின் அணிவகுப்பு. சாட்சி கொடுத்தல் என்பதற்கான கிரேக்க சொல் மார்ட்டூரியோ என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து இரத்த சாட்சிகளை குறிக்கும் ஆங்கில சொல்லான மார்ட்டியர் என்கிற வார்த்தையானது பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். ஸ்தேவான் சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறார். எந்த மதங்களும் இரத்தங்களை சிந்தாமல் தங்கள் எல்லைகளை விரிவாக்கினதில்லை என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடியும். கிறிஸ்தவ மார்க்கமும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் மதங்கள் கொன்று இரத்த நதிபெருக்கி பிணங்களை மிதித்து முன்னேறிய போது, அதாவது நரபலி பலிகளை செலுத்தி முன்னேறிய பொழுது, கிறிஸ்தவ மார்க்கமோ செத்து இரத்தம் சிந்திய சாட்சிகளின் தியாகத்தினால் அது முன்னேறினதை கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். முன்னோடியாக யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டினார்கள். கிறிஸ்து சிலுவையில் பலியானார். சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு முதல் இரத்த சாட்சியாக முடிசூடியவர் என்கிற அர்த்தமுடைய பெயரை தாங்கிய ஸ்தேவான் கற்களுக்கு இரையாக்கப்பட்டதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இரத்தத்தை அவருடைய இரத்தம் காயும் முன்பாக ஏரோது யாக்கோபை வெட்டின காரியங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. தொடர்ந்து யோவானை தவிர அனைவருமே இரத்த சாட்சிகளாக மரித்ததை வரலாறு நமக்கு கூறுகிறது. ஆண்டவருடைய சீடர்கள் அனைவருமே யோவானை தவிர இரத்த சாட்சிகளாய் மரித்தனர். யோவானையும் கூட கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளாக தூக்கி போடும் பொழுது அவன் அதில் எழுந்து நின்று பிரசங்கித்தபடியினால்தான் அவனை அங்கே பத்மு தீவுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். ஆகவே மற்ற எல்லா தேவனுடைய அப்போஸ்தலர்களும் அங்கே இரத்த சாட்சிகளாய் மரித்தனர். பவுல் ரோம படை வீரர்கள் முன்பாக தலையை அவர் வைத்ததாக வரலாறு கூறுகிறது. சிரச்சேதம் பண்ணப்பட்டு பவுல் கொலை செய்யப்பட்டார். பிறகு இரத்த தாகம் கொண்ட வாள்களுக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்தங்கள் சிதறின. தூய இரத்தங்கள் அங்கே சிந்தப்பட்டன. பலர் நீரோ அரண்மனையினுடைய தோட்டத்தில் அவர்களை தீக்கொளுத்தினதினால தீப்பந்தங்களாக அவர்கள் எரிந்து மடிந்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றன. அவர்களை காடுகளுக்குள்ளாக கடத்தி விடும் பொழுது விலங்குகள் அவர்களை கீறி அவர்களை கொன்று போட்டது. கொஞ்ச பேர்களை வில்கள் கொன்று போட்டது. கொஞ்ச பேர்களை அக்கினி தின்றது. கொஞ்ச பேர்களை துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்தார்கள். கொஞ்ச பேர் இயேசுவின் நாமத்தினால் சிந்தி இன்றைக்கும் இரத்தத்தை சிந்தி அவர்கள் சாட்சிகளாக மடிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசங்களிலும் இன்றும் அநேகர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மடிந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நேற்று ஸ்தேவானுடைய சபையின் முதல் இரத்த சாட்சி என்பதிலிருந்து தொடங்கி இன்றைக்கும் அநேக காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நாளைக்கும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது. இவர்களுடைய இரத்த துளிகள் ஒவ்வொன்றிலும் ஆயிரமான ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பினார்கள் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அவைகள் காணப்படுகின்றன. இவர்களது வார்த்தைகள் எல்லாமே எல்லா அரசாட்சியில் உள்ளவர்களும் தங்களுடைய வார்த்தைகளை முத்திரை
அவர்கள் உறுதி செய்யும்படியாய் முத்திரையிடுவார்கள், சீல் போடுவார்கள். இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகளாக அவைகள் வெளியே வந்ததை கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய வரலாறு அவைகள் கூறக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ பேருடைய இரத்தம் சிந்துதலின் தியாகத்தினால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாயிலும் கைமாறாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பலியாகுதலுக்கு முன்பாக எங்களுடைய உயிரை துச்சமாக எண்ணுகிறோம் என்று சொல்லுகிற அநேகருடைய சாட்சிகளை பார்க்கிறோம். கர்த்தாசிங்கருடைய சாட்சிகளும் இதற்கு விதிவிலக்கே அல்ல. அவரும் அங்கே லாமாக்கள் முன்பாக எருமை தோள்களுக்குள்ளாக கட்டப்பட்டு வீதிகளிலே தூக்கி எரியப்பட்டிருக்கும் பொழுது, வெயில் ஏறுகிற அந்த நேரத்தில் அந்த எருமை தோள்கள் சுருங்குகிற போது எலும்புகளெல்லாம் உடைகிற சத்தம் அவருடைய காதுகளிலேயே கேட்கிற அளவிற்கு அத்தனையாய் வேதனைப்பட்டவர். இரவிலே அந்த தோள்கள் பனியிலே விரிவடையும் பொழுது அங்கே கொஞ்சம் இளைப்பாறுதல், கைகளெல்லாம் உடைந்த அந்த நேரத்தில் அவர் மரிக்கிற தருவாயில் தன்னுடைய கரங்களை வெளியே எடுத்து வைத்து அவர் எழுதச் சொன்ன காரியம், அவர் எழுதின காரியம், என் இயேசுவுக்காக இப்படி 1000 முறை மரிப்பதற்கும் நான் ஆயத்தம் என்று எழுதி அவர் அந்த உடைந்த கைகளோடு கூட எழுதி ஜீவனை விட்டார். அந்த காரியத்தில் இருந்து அவருடைய சாட்சிகளிலிருந்து அநேகர் ஆண்டவரை பின்பற்றினவர்களாக மாறினதை வரலாறு கூறுகிறது. மீட்பை கூற இரத்தம் சிந்தினாலும் இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதை பார்க்கிறோம். முடிசூடியவர் என்று சொல்லி பெயரை உடைய அவர் மரித்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்து அங்கே எல்லாவற்றையும் செய்தவராக பிதாவின் சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து கிரீடத்தினால் முடிசூடும்படியாக, முடிசூடியவரை வரவேற்கும்படியாக, அவரை அந்த இரத்த சாட்சியை கனப்படுத்தும்படியாக பிதாவின் சன்னிதானத்தில் எழுந்து நிற்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தரிசனத்தோடு கூட ஸ்தேவான் மரித்ததையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. எப்படியாகிலும் நாம் மரிக்கத்தான் போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக, சாட்சி கூறுகிறது நிமித்தமாக பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், மரணங்கள் நமக்கு நேரிடக்கூடியதாக இருந்தாலும் அந்த காரியங்களிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று, நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கென்று முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டாரே, அவருக்காக நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்து வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.